ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அடுப்பே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் தூள் ஆட் பண்ணுறேன். இது கடையில் கிடைக்கிற தேங்காய் பொடி தான். அது கூட 1 கப் அளவுக்கு பால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 கப் தேங்காய் துருவலாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை 2 போர்ஷனாக நான் வச்சுருக்கேன். இதில் ஒரு போர்ஷனில் மட்டும் கலர் பொடி ஆட் பண்ணி திருப்பி ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ ஒரு இதில் மட்டும் கலர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ட்ரே இல்லை எதுனாலும் ஏதோ ஒரு மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தட்டி ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து அப்படி தட்டி வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் கையில் தடவிட்டு தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு போர்ஷனையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா லெவல் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட போகிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனில் தான், சும்மா ஒரு அழகுக்காக ஆட் பண்ணுறேன். கூடவே நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தட்டி வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே பீஸ் போட்டுடலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லட்டு மாதிரி உருண்டை கூட பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லை. உடனடியாகவே பீஸ் போட்டுடலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.